வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. தற்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதி காஞ்சிபுரம் தொகுதி. இந்த காஞ்சிபுரம் தொகுதியின் உள்ளடக்கிய பகுதிகள் அத்தம்பேட்டை மற்றும் செவிலிமேடு மற்றும் காஞ்சிபுரம் நகராட்சி. இந்த காஞ்சிபுரம் பகுதியில் அதிகப்படியான வன்னியர் மற்றும் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், முதலியார் போன்றவர்கள் ஒரு பவர் ஹவுஸாக உள்ளனர். அதில் வன்னியர் 26%, முதலியார் 20% மற்றும் ஷெட்யூல் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் 15%. இவர்களின் வாக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது வெற்றி தோல்வியை ஒரு வேட்பாளர் முடிவு செய்வதற்கு. இந்த சட்டமன்ற தொகுதியில் 6 முறை அதிமுகவும் 5 முறை திமுகவும் வென்றுள்ளது. இதில் கடந்த 2021 வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளராக திமுகவை சார்ந்த எழிலரசன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1,02,712 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 44.77% பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக மகேஷ் குமார் தோல்வியடைந்து 2ஆம் இடத்தில் உள்ளார். அவர் பெற்ற வாக்குகள் 91,117, சதவீத அடிப்படையில் 39.71. 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சலாதீன் 13,946 வாக்குகளை பெற்று 6.8% வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த கோபிநாத் 12,028 வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்திலும், நோட்டோவுக்கு மக்கள் அளித்த வாக்கு 2,534. இந்த தொகுதியில் எழிலரசன் மகேஷ் குமாரை விட 11,595 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 2016 தேர்தலிலும் இதே எழிலரசன் அவர்களே வென்றுள்ளார். தற்பொழுது மீண்டும் அவரே வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் 2026 தேர்தலில் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு என்று கருத்து கணிப்பில் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த காஞ்சிபுரம் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,93,532, ஆண் வாக்காளர்கள் 1,42,416, பெண் வாக்காளர்கள் 1,51,116. 2021 மக்கள் மொத்தமாக அளித்த வாக்கு சதவீதம் 78.2, 2,26,893. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2,539. தற்பொழுது 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம். இந்த தொகுதியில் திமுகவிற்கு 37% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். இரண்டாவதாக அதிமுகவிற்கு 28% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் 21% ஆதரவை கொடுத்துள்ளனர். நான்காவதாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு 8% ஆதரவையும் மற்ற கட்சிகளுக்கு 6% ஆதரவையும் கொடுத்துள்ளனர். பாமக தற்போது வரை அதிமுக கூட்டணியில் தான் உள்ளது. அந்த காரணமும் இல்லாவிட்டால் இந்த 28% ஆதரவும் மக்களிடத்திலிருந்து கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே. அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதியை பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து எங்களது சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.